தற்போதைய செய்தி. கர்நாடகாவில் 3 மாணவிகள் மீது ஆசிட் வீசப்பட்டுள்ளது. தேர்வெழுத வந்தபோது இந்த விபரீதம் நிகழ்ந்துள்ளது. கர்நாடக மாநிலம் மங்களூருவில் ஆசிட் வீச்சு தாக்குதலில் 3 மாணவிகள் படுகாயமடைந்துள்ளனர். பியூசி தேர்வெழுத கல்லூரிக்கு சென்று கொண்டிருந்த மாணவிகள் மீது அபின் என்பவர் இந்த கொடூர செயலை செய்துள்ளார். தாக்குதல் நடத்திவிட்டு தப்பியோடிய அபினை கர்நாடக காவல்துறையினர் தேடி வருகின்றனர். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஜெகன் இணைப்பில் இருக்கிறார். ஜெகன், 3 மாணவிகள் மீது ஆசிட் வீசப்பட்டுள்ளது. இந்த கொடூர செயலை செய்தது யார்? அந்த மாணவிகளின் தற்போதைய நிலை என்ன? நிச்சயமாக அருணா, கர்நாடக மாநில மங்களூருவில் தேர்வு எழுத வந்த மாணவிகள் மீது 3 மாணவிகள் மீது கேரளாவை சேர்ந்த அபின் என்ற மாணவன் ஆசிட் வீசி தப்பி ஓடியுள்ளார். இதில் ஒரு மாணவிக்கு அதிகமாக காயம் ஏற்பட்டுள்ளது. 2 மாணவிகளுக்கு ஓரளவுக்கு சுமாராக உள்ளது, முகங்கள் ஏற்பட்டது. அதாவது பாத்தீங்கன்னா, கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் 10வது வரைக்கும் பள்ளி, அதுக்கடுத்து +1 +2 எனக்கூடியது அங்க கல்லூரியாக கருதப்படும். நம்ம தமிழகத்தை பொறுத்தவரை +2 வரையும் பள்ளி கல்லூரியாக உள்ள நிலையில் கர்நாடகாவில் 10வது வரைக்குமே பள்ளி கல்லூரியாக இருக்கும். 11 மற்றும் 12வது கல்லூரியாக இருக்கும், பள்ளியாக இல்லாம. அந்த வகையில் தான் இன்று +2, அதாவது கல்லூரி, அங்க பியூசி என்று அழைக்கப்படும். இதில் கர்நாடகாவில் பொது தேர்வு தற்போது நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக மாணவர்கள் மற்றும் மாணவிகள் தேர்வுக்கு தயாராகி வருகின்றனர். இந்த நிலையில் தான் கர்நாடகா மாநில தட்சிண கன்னட மாவட்டத்தை சேர்ந்த மங்களூர் நகரில் கடப்பா பகுதியில் தனியார் கல்லூரியில் இன்று தேர்வு நடைபெற்று வருகிறது. அந்த தேர்வுக்காக காலை முதலே மாணவிகள் வந்து கொண்டிருந்த நிலையில் அப்போது அந்த பகுதியில் வந்த கேரளாவை சேர்ந்த அபின் என்ற நபர் திடீரென மாணவிகள் மீது ஆசிட் வீசியதால் இதில் 3 மாணவிகள் முகம் மற்றும் கை கால்களில் காயம் ஏற்பட்டு தற்போது அருகில் இருந்தவர்கள் அவர்களை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவர்களுக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இது குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடிய அபினை போலீசார் தற்போது தேடி வருகின்றனர். அபினா, உங்களுடைய தகவலுக்கு நன்றி.